இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு நொடி இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நொடி 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. வாட் டு வாட்ச் மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இப்ப ரீசெண்டா மலையாளம்ல ரிலீஸ் ஆன டொவினோ தாமஸ் மூவியான அன்வேஷப்பின் கண்டதும் மூவியை அப்படியே லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி வச்சிட்டாங்களோட நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு செம்மையான ஒரு த்ரில்லர் மூவியை ப்ராப்பரா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ்ல இப்போ அவைலா இருக்கு. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. ஒரு வைஃப் வந்து தான் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாருன்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அட் தி சேம் டைம் பேரலா ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கேஸையும் ஹீரோ எப்படி சால்வ் பண்ணி முடிச்சாரு, இந்த ரெண்டு கேஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல தமிழ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி வாட் டு வாட்ச் மூவி லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அன்வேஷப்பின் கண்டது மூவில பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மோடு இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு மிஸ்டீரியஸான கேஸ் எடுத்து நரேட் பண்ணி ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அந்த ஹீரோ எப்படி சால்வ் பண்றாருங்கிற ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லி இருந்தாலும் இவங்க பேரலல் நரேஷன்ல ரெண்டு கேஸையுமே ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம், ட்ராஜடி, டிராமா என்ன, பிரஷர் என்ன, அந்த ஹீரோ எப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணி கேஸ் கிளியர் பண்ணி எல்லா க்ளூவையும் ஃபைன் பண்றாரு. இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிக்கு ஹூட் அண்ட்ங்கிற கான்செப்ட்ல நீட்டா நரேட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே சஸ்பெக்ட்ஸா யோசிச்சு பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணிருந்தா லோ பட்ஜெட் மூவிங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில அடிச்ச எல்லாருமே டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த மூவியோட மேஜரான ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 2க்கு லீட் கொடுத்து வச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா மூவில நான் கட்ல நிறைய விஷயத்த இன் அண்ட் அவுட்டா மாத்தி கட் பண்ணி ப்ராப்பரா சொல்லி இருந்தாங்க. அது மூவில எந்த ஒரு இடத்துலயுமே கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாம கரெக்டா நரேட் பண்ணி கூட்டிட்டு போனது இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருந்துச்சு. மூவில நிறைய சீன் சூப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல நரேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எந்த ஒரு சீனுமே ஈஸியா உங்களால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. மூவில ஒரு சில சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்திலுமே அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல நரேஷன் அண்ட் டோன்ல எடுத்து வச்சிருந்தாங்க. ரியாலிட்டி, எமோஷனல் பாண்டிங் வந்து லைட்டா அடி வாங்குச்சு. கண்டென்ட், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. காஸ்டிங்ல மட்டும் இவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் ஓவர் ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள திணிச்சு நரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய சீன்ஸ் ரிப்பீட்டடாவும் ஓவர் டிராமட்டிக்கான ஒரு டோன்ல கொண்டு போயிட்டாங்க. பட் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவிங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நொடி மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.